ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம் கிச்சனில் நம்ம ரெடி பண்ணி வச்ச சிட்ரஸ் பயோ என்சைம் இது வந்து 90 days ஆயிடுச்சு. இது ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி ரெடியாக இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது பார்க்கலாம் வாங்க. இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நான் இது எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். இது வந்து என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா 8/1/25, அதாவது January 8 ஆரம்பித்தேன். இந்த பக்கெட்டில் தான், அதாவது 15 பங்கு கொள்ளளவு உள்ள ஒரு பக்கெட் இது. இதில் 10 பங்கு தண்ணி ஊற்றி 3 பங்கு சிட்ரஸ் பீல்ஸ், அதாவது எலுமிச்சம்பழ தோல் போட்டேன். 1 பங்கு அது கூட நாட்டு சக்கரை போட்டு கலந்து விட்டு டெய்லி 30 நாளுக்கு டெய்லி திறந்து ஒரே ஒரு தடவை திறந்து அதை ஒரு கிண்டி வச்சுட்டு மூடி வச்சுட்டேன். இது ஏர்டைட் கண்டெய்னராக இருக்கணும், அதுதான் முக்கியம். அது மாதிரி 30 நாள் டெய்லி இது மாதிரி திறந்து மூடி வச்சேன். அதுக்கப்புறமா 60 நாள் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் 90 daysக்கு அப்புறம் எடுத்தால் 7th அன்றைக்கி தான், இந்த போன 7th தான் 90 days ஆச்சு. இது எக்ஸ்ட்ரா ஒரு 6-7 நாள் ஆச்சு, பரவாயில்ல. இதை திறந்த பாருங்கள், அழகாக ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது தான் நல்ல பாக்டீரியா. திறக்கும்போது அப்படி கமன் வாசனை, அந்த லெமன் வாசனை ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதெல்லாம் நல்ல பாக்டீரியா. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, பார்த்திங்களா, நல்லாவே அழகாக இருக்குது. நான் நாட்டு சக்கரை கொஞ்சமாக போட்டுட்டு வெள்ளை கலர் வெல்லம் போட்டேன், அதனால் அப்படி இருக்குது. இதெல்லாம் நல்லா ஊறி போய் அப்படியே மெத்துக்குன்னு இருக்குது. இதை நம்ம கடைசியில் அரைச்சி எடுத்துடலாம். இதெல்லாம் வடிகட்டிடலாம். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, தொட்டாவே நசுங்கி போகிற மாதிரி இருக்குது. இந்த சிட்ரஸ் பயோ என்சைம் வந்து ரொம்ப நல்லா ரெடி ஆகிருக்கு. சில நேரங்களில் இது க்ரீன் கலரில் இருந்ததுன்னா கெட்டு போச்சுன்னு அர்த்தம். வேறு மாதிரி பிளாக் கலரில் இருந்தால் மறுபடியும் வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து அது அப்படி 10 நாள் வச்சுட்டா அது சரியாக வந்துடும். இது இப்போ நல்லா இருக்குது, நம்ம இது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இதை என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னா, ஒரு காட்டன் கிளாத் போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டி எடுத்துகிட்டு கடைசியில் இருக்க அந்த பல்ப்பெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பல்பி என்சைம் சொல்லுவாங்க. இந்த லிக்விட் தான் சூப்பராக இருக்கும். இது எல்லா பர்பஸ்க்கும், க்ளீனிங் பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கட்டும். இறங்கினதுக்கப்புறமா அது மேலே வந்து இந்த பல்ப்பெல்லாம் அப்படி தங்கிடும். அதுக்கப்புறம் அது மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதுக்கும் மேலே வந்து அந்த தோல் எல்லாம் அப்படி இருக்குன்னா அதையும் தனியாக அரைச்சி அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அது டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் அதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த லிக்விடை வந்து வீடு துடைக்கும் போது தண்ணியில் கலந்து யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு பொட்டு கூட கெமிக்கல் எதுவுமே கிடையாது, நம்மளாக ரெடி பண்ணது. அதனால் இது வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும், வாசமாகவும் இருக்கும், எந்த கிருமிகளையும் அண்ட விடாது, நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த பல்ப்பெல்லாம் எடுத்து இது தனியாக அரைச்சிக்கலாம். அதே மாதிரி முழுசாக இருக்கிறதையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம், மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இதையும் வந்து டாய்லெட்லாம் கழுவும்போது அதை போட்டு தேய்ச்சி கொஞ்சமாக போட்டு தேய்ச்சி கழுவலாம். மீதி இருக்கிறதெல்லாம் செடிக்கு கூட நிறைய தண்ணி ஊற்றி அதில் தெளித்து விட்டோன்னா பூச்சிலாம் வராது. எந்த செடிக்கு உரமாகவும் இருக்கும், நல்ல சத்தாகவும் இருக்கும். ஆனால் நல்லா டைல்யூட் பண்ணி தான் தெளிக்கணும். செடி மேலேயே தெளித்து விடலாம். பூச்சிக்கொல்லி மாதிரி இது எந்த பூச்சியும் அண்ட விடாது. நல்லா செடி வளர்ச்சிக்கு நல்லா உறுதுணையாக இருக்கும். இப்போ நல்லா வடிகட்டி வச்சதெல்லாம் அப்படியே ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலையோ ஒரு கிளாஸ் பாட்டிலையோ நல்லா ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கெட்டு போகாது, அப்படியே வச்சிடலாம். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம், எவ்வளோ நாள் இருந்தாலும் அப்படியே இருக்கும். எல்லா க்ளீனிங் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். டைல்ஸ் க்ளீன் பண்ணலாம், அந்த அடுப்பு மேடை கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணலாம், கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணலாம், பாத்திரம் விளக்கும்போது அதில் அந்த லிக்விடோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதை மட்டுமே கூட போட்டு விளக்கலாம். அது மாதிரி பித்தளை பாத்திரம்லாம் விளக்கும்போது இது கூட புளியெல்லாம் போடாமல் இந்த பல்பி என்சைம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சபீனா ஏதாவது போட்டு வலிச்சோன்னா பளிச்சுன்னு இருக்கும். இந்த என்சைம் ஊற்றி நம்ம வீடு துடைச்சிட்டு அந்த தண்ணியை கூட வேஸ்ட் பண்ண வேண்டாம், அது செடிக்கெலாம் ஊற்றிடலாம். அது செடிக்கும் ஒரு நல்ல சத்தாக இருக்கும். ஆனால் அது கூட நம்ம வந்து கெமிக்கலில் லிக்விட் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி யூஸ் பண்ணால் எல்லாமே எதுவுமே வேஸ்ட் ஆகாதபடிக்கு இருக்கும். இந்த என்சைம் ப்ரிப்ரேஷன்
உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மாதிரி எதில் வேணால், எந்த வேஸ்ட்டில் வேணாலும், காய்கறி வேஸ்ட்டில் பண்ணலாம், பழ வேஸ்ட்டில் பண்ணலாம், பூக்களில் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுவுமே காசு கொடுத்தே நம்ம வாங்க வேண்டாம். வேஸ்ட்லேருந்தே இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் SRMA கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.